ஓம் சிவாய நம. அஷ்டானஜர் ஆயினம. கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரச்சனை. என்னன்னே தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு பாவமும் பண்ணல. ஆனா என்னை சுத்தி நடக்கிறது எல்லாருமே கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கை இது வரைக்கும் ஒரு நல்லது கூட இல்ல. உழைக்கிறேன், உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த மாரிலாம் நெறைய பேர் தங்களோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேரக்டர் வைஸ் இவங்க நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கெட்டதா இருக்கும். இவங்களுக்கு அகென்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாரியெல்லாம் இருப்பாங்கன்னா 100% இருக்காங்க. நெறைய பேரோட லைஃப்லயே இத வந்து நீங்க நல்லா உணர முடியும். அதாவது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு காரணமே தெரியல. ஒரு சாபம் மாரி என் குடும்பத்துக்கே தொடர்ந்துட்டு இருக்குங்க. எங்க குடும்பத்துல யாருமே நல்லா வாழ்ந்ததே கிடையாது. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் குழந்தை இல்லாம இருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண வாழ்க்கையே வந்து தொடராது. அறுபட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அந்த குடும்பத்தில கர்ம பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்ணுக்கே தெரியல அப்படின்னும்பொழுது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடியது சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்மகாரகன் சனி, ராகு 2 பேர். ஸோ இந்த 2 பேர் வந்து சந்திரனோட சேரும்பொழுது ஒருத்தருடைய ஜன்ம ஜாதகங்கள்ல சனி, ராகு, சந்திரன் இந்த 3மே ஒரே ஒரு சேர்க்கையில இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்குங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். ஒரு கட்டத்துல ஜாதகத்துல சனி ராகுன்ற சேர்க்கை இருந்து, சந்திரனோ வந்து கூட இருந்தாலும் சரி, இல்ல சந்திரனோட தொடர்பு சனி ராகுக்கு இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் வந்து மனப்போராட்டம் அதிகமா இருக்கும். கண்ணுக்கே தெரியாத கர்ம வினை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னதாங்க பண்றது? ஒண்ணுமே புரியல. என்ன ஒரு வழியும் தெரியல. ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி இறங்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில. அப்படின்னுவாங்க. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் தடை. எந்த சைடு எடுத்து போனாலும் தடை. ஒரு வேலை எடுத்தா அதில 1000 தடை. ஒரு விஷயங்கள ஒரு புதுசா ஒண்ணு தொடங்கலாம்னு நெனச்சாலும் தடை. ஒரு நல்ல விஷயங்கள வந்து மூவ் பண்ணலாம்னாலும் தடை. பணம் வரும்னு பார்த்தா எதிர்பார்த்த பணம் வரதுக்கும் தடை. இப்படி சதா சர்வ காலமும் என் வாழ்க்கையில தடை மட்டும் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு கொண்டவங்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? அப்படின்னு நம்ம தீர்வு தான் நமக்கு வேணும் சொல்யூஷன். ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகங்கள்ல சனி, ராகு, சந்திரன் இந்த 3 கிரகத்தோட சேர்க்கை இருக்கு. அதுவும் சனி, ராகு, சந்திரனோட சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல சனி, ராகுவ சந்திரன் தொடர்புல கனெக்டிங்ல இருந்தாலும் சரி, இல்ல 5ஆம் பாவத்திலே இதே போல ஒரு கிரக அமைப்பு இருந்தாலும் சரி, மேஜரா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கண்ணுக்கே தெரியாத பிரச்சனை, இதுதான் பிரச்சனைன்றதும் உங்களுக்கு முதல்ல தெரிய வரும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறுவதற்கான வழியும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையெல்லாம் எந்த புக்லயும் நீங்க பார்க்கவும் முடியாது. எந்த புக்லயும் பார்க்க முடியாது. எந்த இடத்துலயும் இருக்காது. யாரும் இது வரைக்கும் சொல்லாத ஒரு மெத்தட். ஏன்னா, இதெல்லாம் என்னோட குருநாதர் எனக்கு போதித்த விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து நான் நெறைய பேருக்கு சொல்லி, நெறைய பேர் வந்து பலனடைஞ்சு, அதனால தான் இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். நெறைய பேர் நெறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் மனசு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலியோட தான் பேசுவாங்க. ஸோ அதுபோல நெறைய கர்ம பாதிப்புகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னும்பொழுது, நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட முழுமையான நம்பிக்கையோட நீங்க பின்பற்றி பாருங்கள். இதுல வந்து 3 விஷயம் இருக்கு. திங்கட்கிழமை ராகு காலம் 7:30 9 வரும். சரியா? அதுக்கு அடுத்து 7லேருந்து 8 சனி வரையும் வரும். இந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வாரம் 10 வாரம் தொடர்ந்து இதுக்காக நீங்க கோவிலுக்கெல்லாம் போணும் அப்படின்னுலாம் இல்ல. உங்களுடைய வீட்டிலேயே இத வந்து தொடங்குங்க. 10 வாரம் உங்களோட வீட்ல 7:30லேருந்து 9 திங்கட்கிழமை ராகு காலம். அந்த 7:30லேருந்து 9ல வரக்கூடிய ராகு காலத்துல 7லேருந்து 8 சனி உரையாவும் வரும். அப்போ நீங்க எடுக்க வேண்டிய அந்த டைம் பீரியடு 7:30லேருந்து 8. இதுதான். இந்த 1/2 மணி நேரம் தான். இந்த 1/2 மணி நேரத்துல சந்திரன் திங்கட்கிழமையே வருது. ராகு காலம் பரிகாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம். அதுல சனியோட ஓரை. இது 3மே ஒரே சேர்ந்து ஒரு அமைப்பா வருது. இந்த நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட 30 நிமிடங்கள் 7:30லேருந்து 8 அந்த குறிப்பிட்ட 30 நிமிடங்கள் வந்து உங்க வீட்டிலேயே 2 அகல் தீபம் 2 அகல் தீபம் ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க. அது மேல கொஞ்சம் போல நெல்லு பரப்பிக்கோங்க. ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு 2 அகல் தீபத்தை நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றவும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி 2 அகல் தீபம் ஒரு வீட்டு பூஜை அறையில ஏற்றுங்க. ஏற்றும்பொழுது நம்ம ஐயப்ப பூஜைக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்வழி கொடுப்பான்னு. அந்த மாதிரி உங்களோட இஷ்டப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை விட்டு விலகிடணும்னு ஆத்மார்த்தமாக மனசு சுத்தத்தோட வேண்டுங்க. 10 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. 10 வாரம் இதே மெத்தடை கரெக்டாக அந்த டைமில் ஃபாலோ பண்ணுங்க. 10 வாரம் திங்கட்கிழமை இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் 4 வாரம் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது 5வது வாரத்துலேருந்து உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த தடைகள் எல்லாம் அப்படியே ரிலீவ் ஆகிறத உங்களால் உணர முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பலன் தரக்கூடிய பரிகார முறைகள். இதெல்லாம் எந்த வீட்லேயும் இருக்காது, பாட்லேயும் இருக்காது. ஏன்னா என் குருநாதர் எனக்கு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஸோ ஆஹா ஓஹோன்னு இல்லை, வழியே தெரியல எல்லா லாக்கும் இருக்குன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பயன் தரக்கூடிய பரிகார முறைகள். பயனுள்ள தகவலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பலன்கள், யோகங்கள், தோஷங்கள், இதுக்கான தீர்வுகள் எல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பெய்ட் கன்சல்டன்சி முறையில் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், சிவாய நமः.